Hi viewers, welcome to Accounts Plus. Please subscribe our channel to know the latest video. Today's topic income tax form. Various type of income tax form. வருமான வரி படிவங்கள் பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ப்போம். Form 10A first. Form 10A. Form 10A. What is Form 10A? Application for registration of charitable or religious trust or institution under section 12A 1AA. Application for registration of charitable or religious trust or institution under section 12A 1AA. நற்காரியங்களுக்காகவும் மத ரீதியான நம்பிக்கைகளுக்காகவும் கல்வி அமைப்புகளுக்காகவும் அறக்கட்டளை தொடங்க பதிவு செய்யும் படிவம் தான் ஃபார்ம் 10A. அதாவது நற்காரியங்கள் தொடங்குவதற்காக, அதே மாதிரி மத ரீதியான நம்பிக்கைகளுக்காகவும் கல்வி அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் தொடங்குவதற்காகவும் நம்ம அறக்கட்டளை உருவாக்குவதற்காக பதிவு செய்யும் விண்ணப்பம் தான் இந்த ஃபார்ம் 10A. நெக்ஸ்ட் ஃபார்ம் 15G. Declaration under subsection 1 and 1A of section 197A, an individual or a person not being a company or a firm claiming certain receipts without deduction of tax. அதாவது ஒரு அறிக்கை, டிக்ளரேஷன் கொடுக்கறது, ஒரு அறிக்கை கொடுக்கறது. என்ன, நம்ம வரக்கூடிய வருமானங்களுக்கு வரி பிடித்தம் செய்ய வேணாம் சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்கறது தான் ஃபார்ம் 15Gங்கிறது. ஸோ இது யாருக்கு பொருந்தும்னா, ஒரு இண்டிவிஜுவல் தனி நபருக்கு பொருந்தும், டேக்ஸ் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். பட் இதே நிறுவனங்கள், நாட் பீயிங் ஏ கம்பெனி ஆர் ஃபர்ம், நிறுவனங்களுக்கு இது பொருந்தாது. ஸோ ஒரு தனி ஒருவர் அவருக்கு வர வேண்டிய வருமானங்களுக்கு வரி பிடிக்க வேணாம், வரி பிடித்தம் டிடிஎஸ் டேக்ஸ் டிடெக்ட் பண்ண வேணாம் சொல்லி விண்ணப்பிக்கும் படிவம் தான் ஃபார்ம் 15G. Form 15H. Next, Form 15H. Declaration under subsection 1C of section 197A of the Income Tax Act 1961, an individual who is of the age of 60 years or more claiming certain receipts without deduction of tax. So just like Form 15G மாதிரி தான் அந்த Form 15Hங்கிறது. Form 15Gங்கிறது எல்லாருக்குமே அது acceptable, individual எல்லாருக்குமே. பட் மோர் தென் 60 years, that is called as a senior citizen. Senior citizens அவங்களுக்கு வரக்கூடிய வருமானங்களுக்கு டேக்ஸ் பிடித்தம் செய்ய வேணாம், அந்த டிடிஎஸ் பிடிக்க வேணாம்னு அவங்க சொல்லணும்னா இந்த ஃபார்ம் 15H மூலமாக அவங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அந்த வரி பிடித்தம் நடக்காது. அவங்க ஈன்றக்கூடிய வருமானங்களுக்கு அந்த வரி பிடித்தம் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஃபார்ம் 15Hங்கிறது கொடுக்கணும். ஜென்ரலி பேங்க்கில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்க்கு இவங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண வேணாம்னா இந்த ஃபார்ம் 15Hங்கிறது ஃபில் பண்ணி கொடுக்கணும். யார்? சீனியர் சிட்டிசன்ஸ். அதே அதர்ஸ் ஃபார்ம் 15G பிலோ 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க ஃபார்ம் 15Gங்கிறது கொடுக்கணும். தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார்ம் 15G அண்ட் ஃபார்ம் 15H. ஃபார்ம் 15Gங்கிறது பிலோ 60 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, ஃபார்ம் 15Hங்கிறது சீனியர் சிட்டிசன்ஸ் எபோவ் 60 இயர்ஸ் மேலே இருக்கிறவங்களுக்கு டேக்ஸ் டிடெக்ஷன் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஃபார்ம் 15H இஷ்யூ பண்ணும். நெக்ஸ்ட் ஃபார்ம் 16. Certificate under section 203 of the Income Tax Act 1961 for tax deducted at source from income chargeable under the head of salary. வருமானம், அதாவது நம்ம வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு என்ன வரி பிடிச்சிருக்காங்க, என்ன டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபார்ம் 16ல் இருக்கும். ஆக்சுவலி இந்த ஃபார்ம் 16ங்கிறத எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு இஷ்யூ பண்ணக்கூடியது ஃபார்ம் 16. ஸோ அவங்க என்ன ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அந்த இயரில், அது வாட் எவர் டேக்ஸ் என்ன வரி பிடித்தம் பண்ணியிருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம் 16ல் ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாய்க்கு கொடுப்பாரு. ஃபார்ம் 16A. Certificate under section 203 of the Income Tax Act 1961 for tax deducted at sources. So other than employeesக்கு ஃபார்ம் 16Aங்கிறத ஒரு எம்ப்ளாயர் இஷ்யூ பண்ணுறாரு. ஜென்ரலி கான்ட்ராக்டர்ஸ், சப்கான்ட்ராக்டர்ஸ், தென் சப்ளையர்ஸ், இவங்கெல்லாம் அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கமுக்கு டேக்ஸ் டிடெக்ஷன் பண்ண போக அந்த டிடிஎஸ் பிடிச்சிருக்கோங்கிற இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் தான் ஃபார்ம் 16A. ஸோ ஆஸ் எ எம்ப்ளாயர் இந்த கம்பெனி கன்சர்ன் அந்த கான்ட்ராக்டர்ஸ்க்கு இந்த ஃபார்ம் 16Aங்கிறத இஷ்யூ பண்ணுவாங்க. தட் இஸ் தி எவிடன்ஸ். ஃபார்ம் 49A. Form 49A என்ன?
application for allotment of permanent account number in the case of Indian citizens, Indian companies, entities incorporated in India, unincorporated entities formed in India. Application for allotment of permanent account number. PAN number எடுக்கிறதுக்காக பேன் கார்டு எடுக்கிறதுக்காக ஃபில் பண்ணி தரக்கூடிய ஒரு படிவம் தான் வந்து 49A. இது யார் யார் வந்து 49A இஷ்யூ பண்ணுன்னா, இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்திய குடியுரிமை பெற்ற நபர்கள், இந்தியன் கம்பெனி இந்திய குடியுரிமை பெற்ற நிறுவனங்கள், என்டைட்டிஸ் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா இந்தியாவில் பதிவு பெற்ற நிறுவனங்கள், பதிவு பெறாத நிறுவனங்கள். ஸோ இவங்க எல்லாமே வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணணுன்னா கம்பல்சரி வந்து ஃபார்ம் 49A அவங்க வந்து ஃபில் பண்ணி கொடுத்தா தான் பேன் கார்டு கிடைக்கும். ஃபார்ம் 49AA application for allotment of permanent account number. Individual not being a citizen of India, entities incorporated outside India, unincorporated entities formed outside India. Form 49AA யாருக்குனா NRI, அதாவது இண்டிவிஜுவல் நாட் பீயிங் ஏ சிட்டிசன்ஸ். ஸோ ஒரு NRI வந்து பேன் கார்டு அப்ளை பண்ணுன்னா ஸோ அவர் என்ன பண்ணணும், ஃபார்ம் 49AA ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் அவருக்கு வந்து என்ன கிடைக்கும், பேன் கார்டு கிடைக்கும். ஸோ நாட் ஓன்லி ஃபார் NRI, ஆல்சோ என்டைட்டி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்குவதற்காக அவங்க வந்து பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணணுனாலும் இந்த ஃபார்ம் 49AA கொடுத்தாகணும். ஃபார்ம் 49B. ஃபார்ம் 49B form of application for allotment of tax deduction and collection account number, TDS and TCS, under section 203A of the Income Tax Act 1961. So TAN number அப்ளை பண்ணணுன்னா கம்பல்சரி வந்து ஃபார்ம் 49B ஒரு கன்சர்ன் ஒரு நிறுவனம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்தாகணும், விண்ணப்பம் கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு டேன் நம்பர்ங்கிறது அலாட் பண்ணுவாங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஸோ டேன் நம்பரை பேஸ் பண்ண டேன் நம்பர் இருந்தால் தான் அந்த கம்பெனி வந்து TDS அண்ட் TCSங்கிறது டிடெக்ட் பண்ண முடியும். ஃபார்ம் 60 மெயின் பர்பஸ். Form of declaration to be filed by a person who does not have a permanent account number and who enter into any transaction specified in rule 114B. Form 60 பேன் கார்டு இல்லாதவங்க, ஸோ பேன் கார்டு அப்ளை பண்ணாமல் இருக்கிறவங்க அவங்க அது ரிலவெண்ட்டான டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது செஞ்சால் அவங்க வந்து ஃபார்ம் 60 ஃபில் பண்ணணும். ஸோ அது என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணலை, நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க பேங்க்கில், அப்போ வந்து கம்பல்சரி வந்து ஃபார்ம் 60 ஃபில் பண்ணி கொடுக்கணும், ஏன்னா உங்கள்கிட்ட பேன் கார்டு இல்லை. சேம் டைம் வந்து டிமார்ட் அக்கௌண்ட், ஷேர் ட்ரேடிங்காக டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் பேன் கார்டு கொடுக்கணும். ஸோ பேன் அப்ளை பண்ணலன்னா நீங்கள் ஃபார்ம் 60 ஃபில் பண்ணி கொடுக்கணும். தென் சேம் டைம் வந்து ஃபாரின் ட்ராவல்ஸ் மோர் தென் ₹50,000. ஸோ ஒரு ஃபாரின் ட்ராவல் பண்ணுறீங்க, அதோட டிக்கெட்டோட காஸ்ட் வந்து ₹50,000 மேலே போகும்போது கம்பல்சரி நீங்கள் ஃபார்ம் 60 ஃபில் பண்ணி கொடுக்கணும், இன்கேஸ் யூ ஹேவ் நாட் ஏ பேன் நம்பர். தென் பேமெண்ட் ஆஃப் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் பில் ₹50,000 அண்ட் எபோவ், ₹50,000 மேலே நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்டு இல்லை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லை வந்து ஒரு அக்காமடேஷன் அதுக்கு ₹50,000 மேலே நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி வந்து ஃபார்ம் 60 ஃபில் பண்ணி கொடுக்கணும், இன்கேஸ் யூ ஹேவ் நாட் ஏ பேன் நம்பர். தட் இஸ் தி ரூல் ஆஃப் 114B. ஸோ பேன் கார்டு இல்லாதவங்க அது ரிலவெண்ட்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் போகும்போது ஃபார்ம் 60 ஃபில் பண்ணி கொடுக்கணும். தென் நெக்ஸ்ட் ஃபார்ம் 26AS, ஆனுவல் டேக்ஸ் செட்டில்மெண்ட் அண்டர் செக்ஷன் 203AA, ஆண்டறிக்கை. அதாவது வந்து நம்மளோட வரி சம்மந்தமான கம்ப்ளீட்டாக அந்த வருடத்தில் நம்மளுக்கு என்னென்ன வரி டிடெக்ஷன் பண்ணியிருக்காங்கங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஃபார்ம் 26ASல இருக்கும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் டேக்ஸ் டிடெக்டட் பை என்டைட்டிஸ். இதில் என்ன அடங்கியிருக்குன்னா நம்மளுக்கு யார் யார் வரியை பிடிச்சிருக்காங்க, ஸோ அந்த டிடெக்டிவ்க்கு யார் யார் வந்து டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க, எந்த அமைப்பு நிறுவனங்கள் வந்து அவங்களுக்கு வந்து வருமானத்தை கொடுத்துருக்காங்க, அந்த வருமானத்திற்கு எவ்வளோ வரி பிடிச்சிருக்காங்க,
ஸோ அந்த வரியோட இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த அமைப்பு, அந்த நிறுவனங்களோட பெயர்கள், ஸோ அவங்க எவ்வளோ வரி பிடித்தம் பண்ணியிருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்ம் 26ASல கம்ப்ளீட்டாக வந்துடும். அந்த ஹோல் இயரோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன்ஸ் இதில் வந்துடும். ஃபார்ம் 10H certificate of foreign inward remittance. An individual has received a payment in foreign currency from outside the country. ஸோ ஃபாரின் கரன்சி நம்ம வாங்கியிருந்தோன்னா வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு வந்துருந்துச்சின்னா அவுட் சைடு அதர் கண்ட்ரிலேருந்து நம்ம ஃபாரின் கரன்சி நம்மளுக்கு வந்துருந்துச்சின்னா அதை வந்து நம்ம தெரியப்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்ம் தான் வந்து விண்ணப்பம் தான் வந்து ஃபார்ம் 10Hங்கிறது, சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ். So thank you very much for watching this video. To know the latest, please subscribe. See you next video. Thank you.